தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி வருகிற 12ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் அரசு ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஈரோட்டில் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்ற சங்கத்தின் கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், ஏப்ரல் மாதம் சென்னை கருவூல கணக்குத்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தனர். கொடைக்கானல் ஃபாத்திமா மலை அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ கட்டுக்கடங்காமல் பரவி குடியிருப்பு மற்றும் விடுதிகள் நோக்கி விரைவாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடும் காற்றினால் தீயின் வீச்சு அதிகரித்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதி அருகில் இருந்ததால் விலங்குகள் நகரம் நோக்கி இடம்பெயரும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. புகை மண்டலமாக உருவாகிய பகுதிகளில் மக்கள் சுவாச பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறார்கள். தீயணைப்புத் துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருமங்கலம் அருகே 4 வழிச்சாலையில் நிறுத்தப்பட்ட லாரி மீது வேன் மோதியதில் செல்வராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த 11 பேர் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். அம்பாசமுத்திரத்தில் இருந்து கீழசேவல்பட்டிக்கு சென்ற குழுவினர் இந்த விபத்தில் சிக்கினர். லாரி டீ இடைவேளைக்காக திடீரென நிறுத்தப்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.